பக்கத்தில் எங்கேயோ பில்டிங் இடிக்கிறேன்னு நினைக்கிறேன். கடகடன்னு சொன்னோம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? பொட்டி கேட்டு நிற்கிறேன்னு கடகடன்னு சவுண்டு. ஓகே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்ன ஃபோன் அவர்ஸ்மே வாஷிங் மிஷின் என் ஃபோன் செத்து கேசி அப்பப்போ திடீர்னு நாங்கள் பாஷையில் பேசுகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்து உக்காந்தேன். லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு ஆசையை நான் சொல்லியிருப்பேன். வாழ்க்கையில் சில பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். எனக்கு ஒரு பெரிய பேராசை இருந்துச்சு, அதான் போன வீடியோவில் நான் சொன்னேன். ரைட், ஒரு பெரிய ஆசை. அந்த மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு பல வருஷம் ஆசை எனக்கு. அதை நிறைவேறுமா நிறைவேறாதான், அதான் வெயிட்டிங். அது என்னன்னு தெரியல. முருகன்னா ரொம்ப பிடிக்கும். சிறுவாபுரி முருகன் கோயில் 10 வாரம் போயிட்டு வருவேன். அப்புறம் முருகர் கோயில் எங்கெங்கே இந்த பாம்பன் சாமியில் ஒரு முருகர் கோயில் இருக்கேன், நான் போயிட்டு வருவேன். அவர் டைலாக் யாம் இருக்க பயமேன். ஸோ எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தாலும் எதனா ஒரு பயம் வந்தாலும் முருகரை தான் நான் கும்பிடுவேன். எனக்கு பிடிச்ச கடவுள் முருகர், எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச கடவுள் அம்மன். அம்மனா பெருமாளா? ரெண்டு தான், எதனா ஒரு சாய்ஸ். பெருமாளா? நம்மளுக்கு பெருமாளாம் பிடிக்கும். இதுதான் முருகர் தான் நம்மளுக்கு தமிழ் கடவுள் அவர், அதனால தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி இதில் பார்த்தேங்க, இப்போ சிறகடிக்க ஆசை நான் பார்க்க மாட்டேன் விஜய் டிவியில், ரேராக தான் பார்ப்பேன் எதாச்சியாக. இன்றைக்கி இப்போ எங்கள் போய் பார்த்துருந்தாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸில். இதில் பார்த்தேன், ஹாட்ஸ்டாரில் பார்த்துருந்தாங்க. அதில் ஒரு கொஸ்டின் நம்ம ஹீரோயின் எல்லோரும் பார்த்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களை தான் நான் கேட்குறேன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கீங்க, ஒரு வழியாக போயிட்டுருக்கீங்க. ஒரு காலியான இடம், ஒரு பயம் கலந்த ஒரு இடத்துல அம்மாவும் ஒய்ஃபும் நிற்கிறாங்க. நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயினே இருக்கிறீங்க. போயினே இருக்கிறப்போ ஒருத்தர் தான் அந்த வண்டியில் கூட்டின்னு வீட்டுக்கு வர முடியும். அது ஒரு கார்டுன்னு வச்சுங்களேன். நீங்கள் யாரை கூட்டின்னு வருவீங்க? முதல்ல உங்கள் அம்மாவை கூட்டின்னு வருவீங்களா, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வருவீங்களா? சொல்லுங்கள். இதுதான் கொஸ்டின். அதில் நிறைய பேர் என்ன இதில் நான் சந்தேகம், நான் பொண்டாட்டி தான் கூட்டின்னு வருவேன், ஒருத்தர் அம்மாவை தான் கூட்டின்னு வருவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது என்ன என்டிங் இருக்குன்னு நான் அப்படியே பார்த்துருந்தேன். உங்கள் ஐடியா நீங்கள் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டின்னு வருவீங்களா, உங்கள் ஒய்ஃபை கூட்டின்னு வருவீங்களா? சொல்லுங்கள். இப்போ இதே கேள்வி எனக்கு வருது, இதே கேள்வி எனக்கு வருது. அதில் ஒரு காட்டு வழியில் வந்து எங்கள் ஒய்ஃபும் நிற்கிறாங்க, என் மருமகளும் நிற்கிறேன். இப்போ நான் பைக் எடுத்துன்னு போகிறேன். அந்த இடத்துல நான் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோன்னா, இல்லாட்டி என் மருமகளை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வருவேண்ணா? சொல்லுங்கள். என் நேரம் இருந்தால் என்ன பண்ணுவேன் நான்? சொல்லிட்டா? இங்கே வந்து சொல்ல, அங்கேருந்து பேச நான் கேட்குமா? நான் மைக்கா வச்சுன்னு இருக்கேன். நீ என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. வண்டி ஓட்ட தெரியாதா? என் மருமக சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதே டைலாக் தான். வண்டியை வந்து மருமகிட்ட கொடுத்துட்டு, அம்மா நீ எத்தனை வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுதானே? அந்த டைலாக் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரே நேரத்தில் இந்த மாதிரி மாட்டிக்கினீங்க. இப்போ அம்மாவுக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, பொண்டாட்டிக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அப்போ என்ன பண்ணுவேன்? ரொம்ப தர்ம சங்கடமான கொஸ்டின் இல்லை இது. பதிலாக சொல்ல முடியாது. என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரிபிள்ஸ் தான் அடிக்கணும். ட்ரிபிள்ஸ் அடிச்சுன்னு வர வேண்டியது தான். எங்கள் ஒய்ஃப் வண்டி ஓட்ட கற்றுக்கிற சொல்லிட்டு இங்கே வந்தாங்க ஒரு தடவை. எங்கள் ஒய்ஃப் வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ நான் என்ன வண்டி வச்சுருந்தேன்? சாம்ப் வச்சுருந்தேன். டிவிஎஸ் 50 சாம்ப் வச்சுருந்தேன். சரி, ரொம்ப ஓட்ட ஆசைப்பட்றாங்களா சொல்லிட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து இப்போ வீடுங்களாக இருக்குது. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரி தமிழ்நாட்டு வீட்டை வெறும் எங்கள் வீடு 4-5 வீடு தவிர ஃபுல்லாக முள்ளுவெளி காடுங்களாக இருக்கும். ரோடு செம்மண் ரோடாக தான் இருக்கும். சரி, ஓட்ட கற்று தந்தேன். 25 வருஷம் இருக்காது. 99 2025 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அப்போல்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் இல்லை, எந்த போட்டிருப்பேன். நான் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு நான் முன்னாடி வண்டி ஓட்டுன்னு போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட சரி நீ ஓட்டு சொல்லுவோம் ஒய்ஃப் கிட்ட வந்து, இதுதான் பிரேக், இது ரைஸ் பண்ணணும், இது ரைஸ் பண்ணுறது விட்டால் பிரேக் பிடிச்சா வண்டி நின்றும், அதெல்லாம் சொல்லியெல்லாம் கொடுத்தேன். மண்டே ஆட்டினாங்க. அப்போது இப்போ தான் இவங்க வந்து சுடிதார்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போல்லாம் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரை சேரீ தானே கட்டினிருந்தேன். சுடிதாரை போட மாட்டேன், சாரி.
நான் வந்து எப்பவும் ஆஃபர் தான் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அப்போதும் சரி சரி ஒய்ஃபை வண்டியில் உட்கார வச்சுட்டு பின்னாடி நான் உட்காந்துட்டு நான் எட்டில் அன்றைக்கி அந்த எங்கள் ஒய்ஃப் முன்னாடி என்ன எட்டில் லைட்டாக ரைஸ் பண்ணு, பிரேக் பிடி சொன்னேன். ஒன்றா போனவங்க திடீர்னு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்னு கத்த ரைஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டாங்க. கடைசியில் அது என்ன போச்சுன்னா வண்டி ஆடிக்கிடி ஒரு முள் புதரில் போட்டு போச்சு. வேலி கத்தா முள்ள உள்ளே போயிடுச்சு புதரில். நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். என் காலுக்கெல்லாம் சரசரன்னு பலமாக அத்துக்குச்சு. இவங்க சேஃப்டி புடவை பாவாடை உள்பாவாடை ஜாக்கெட்டு புடவை சேஃப்டி அவங்க ஒன்றும் ஆகலை, லைட்டாக தான். ஆனால் இவங்க ஃபுல்லாக பலமாக கிச்சிச்சு. அதோட பெரிய கும்பிடு, நீ வண்டியே ஓட்ட வேணாமல் விட்டது தான். அவங்களும் வண்டி ஓட்டணும், ஓட்டவே இல்லை. இப்போ ஓட்டுறியா? அப்போ ஓட்டல, இப்போ கால் ஜவு கிழிச்சு எப்படி ஓட்டுறான்றாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து தைரியம் கம்மி. ஒரு தைரியமாக பேச மாட்டாங்க, தைரியமாக செய்ய மாட்டாங்க. ஓப்பனாக இப்போ யாருன்னா வாக்குவாதம் பண்ணால் கூட இவங்க பேசவே மாட்டாங்க, கம்முன்னு சைலண்ட்டாக கேட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து வளன்னு பேசின்னு தான் இருப்பேன். எங்கள் வீரெல்லாம் என்கிட்ட தான் கேட்பாங்க, என்கிட்ட தான் கற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மருமகிட்ட கூட வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ஓவராக பேச மாட்டாங்க. எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. சரியாமா சரி ஓகே பண்ணிடலாம். இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா ஒரு நியாயத்தை கூட சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் எல்லாம் ஏறலாங்க உண்மையில. நம்ம பேசியே பாருங்கள், வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி? ஆனால் ஒரு வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் நல்லா பேசுவார், ஒய்ஃப் பேசவே மாட்டாங்க. இன்னொரு வீட்டில் ஒய்ஃப் நல்லா பேசுவாங்க, ஹஸ்பண்ட் பேசவே மாட்டார். இதுதான் எல்லா குடும்பத்திலும் இருக்குது. அதனால தான் எல்லா குடும்பமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஹஸ்பண்டும் ஓவராக பேசி ஒய்ஃபும் ஓவராக பேசினாங்கன்னா அது வேலைக்கு ஆகுது. இங்கே நான் பேசுவேன், அவங்க பேச மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுங்கள்? சரி, தோசை எடுத்துனுவோம். ஐயாவோட மானம் அந்த கவரி சட்னி, தேங்காய் சட்னி எடுத்துனோம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தேங்காய் சட்னி. அடுத்து சூரியப்பை கொடுத்துட்டு வந்துடுறேன் கீழே. பயங்கர பசி எடுக்குது. நீ ப்ரோக்ராம் போனோம், ஏன்னா ப்ரோக்ராம் போனால் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஏன் 2 தோசை 3 தோசை வச்சுருக்கேன். போதும் தேங்காய் சட்னி எடுத்துனோம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தேங்காய் சட்னி. என்னன்னு பார்க்குறாங்க. புடி வந்துட்டாங்க, அல்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் மாதிரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நான் இது சொன்னால எங்கே தான் ஓடி வந்துடுவான், அப்படியே பார்ப்பான். குளிச்சுட்டு வந்துடுவான் கூடிய சீக்கிரம். இப்போ இவனுக்கு வந்து ஒரு 10 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் வந்து அவனுக்கு பர்த்டே. நிறைய பேர் கேட்டீங்க பர்த்டே எப்போன்ட்டு. 11/10 வந்து என் பேரனுக்கு பர்த்டே. வேளச்சேரியில் ஒரு சின்ன ஒரு ஹாலில் செலிப்ரேட் பண்ணுறோம். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? பெரிய அளவுனா கூட சிம்பிளாக ஒரு அன்றைக்கி புரட்டாசி மாதம் யாரும் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி வந்து ஆகஸ்ட், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படின்னு தெரியும். 11/10 கரெக்டியா? 10னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர்ஸ்ண்ணா. எனக்கு இது ஒரே கன்ஃபியூஸ் ஆகும். 8ஆம் மாதம்னா டக்குன்னு சொல்ல தெரியாது. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 8 அப்படியே எனக்கு கணக்கு வரும். சில பேர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, நம்ம வராது. நிறைய பேருக்கு வராது. இப்போ வந்து 7ஆம் மாதம் என்ன மாதம்னா என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு வராது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ எங்கள் அப்பா இறந்து கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது. முடிஞ்சிச்சு. இப்போ திதி முடிஞ்சிச்சு. திதி முடிஞ்ச அப்புறம் தான் டெத்து டேட் வரும். ஓகே, காலங்க உருண்டோடுது, நாட்கள் ரெக்கை கட்டி பறக்குது. இப்போ தான் கல்யாணம் அந்த மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி நம்மளுக்கு கல்யாணம் 30 வருஷம் ஆயிடுச்சா நம்மளுக்கு? 95வா? 29 வருஷம். அடுத்த வருஷம் வந்துச்சா 30 வருஷம். கேக் கட் பண்ணலாமா? ஓகே, அதான் வயசாகுதுன்னு அர்த்தம். கடன் ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் இருப்போமா? 20 வரைக்கும் சந்தோஷமாக பேத்தி கூட ஒரு பேத்தி போகிறதா நல்லாயிருக்கும். அது ஜாலியாக பேத்தி கூட ஒன்றா விளையாட்டு லைஃப்பை முடிச்சுட்டு சந்தோஷமாக போயினே இருக்க வேண்டியதான். என்ன இதில் ஒரு சின்ன ஒரு கவலை, சூரிய இருக்கான். டெய்லியும் சாமிக்கிட்ட என்ன கும்பிட்றோம் உங்களுக்கே தெரியும். நீங்களும் வேண்டிங்க.